പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിനാലും நமக்கு யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அபரீதமாக பரலோகத்தின் தேவன் பரத்திருந்து நம்மை அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளுக்காக மறுபடியுமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் நம்ம மேல் அதே பாசத்தையும் நேசத்தையும் வைத்து இந்த உளையான சேரான இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து கண்மலையின் மேல் நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாயிருக்கும்படி அவர் நம்மை அநாதியில் முன்குறித்த அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நம்மை அனைவரையும் அவரீதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும், அதை டெய்லி பிரெட்டு இதெல்லாம் அருமையான நல்ல டெய்லி பிரெட்டை தேவன் நமக்கு அனைவருக்கும் விடுத்திருக்கிறோம். அந்த சத்துவமான தேவனுடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே பதிச்சு நம்ம அனுதினமும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனுதினமும் நமக்கு கிடைக்கிற டெய்லி பிரெட்டு டைரியில எழுதி வச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் நம்ம ஒருபட்ச யாருமே எழுதாமல் இருக்கலாம். ஆனா இன்னும் இருந்து அதை மனசுல நம்ம அதை உறுதிப்படுத்தி அந்த டெய்லி பிரெட்டு டேட்டு போட்டு இந்த மாசம் இந்த டேட், இந்த வருஷம் இந்த டேட்டு, இந்த விடியார் காலத்துல இந்த மன்னாவை அப்பத்தை எனக்கு கொடுத்தாரு என்று அது கொடுத்தாருன்றத எழுத வேண்டாம். இப்படி நம்ம எழுதி அந்த நோட் பண்ணி வைக்கும் பொழுது வருங்காலங்களில் கர்த்தருடைய வருகை தாமதமானால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆவிக்குரிய மண்டலத்திலே வளர்ச்சிக்கும் தேவனுடைய சமூகத்திலே இன்னும் தேவனுடைய திட்டங்களை அதிகமாக புரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அது இருக்கும் என்று நான் கருத்திற்குள்ளே நினைக்கிறேன். நாம் அப்படியாக செய்வோம். அதே போல அதே மகன் சொன்னது போல அதே தாழ்மை 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 தேவ சமூகத்துல எந்த அளவுக்கு நம்மளாலே நம்மை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தாழ்த்தி தேவ சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை அபரீதமாக உயர்த்துவார். நாம் நினைக்காத அளவுக்கு அவர் நம்மை உயர்த்துவார். நான் இவ்வளவுதான் அவ்வளவுதான் நினைக்கிற அந்த அளவுதான் என்னை உயர்த்துவார் என்று ஆவிக்குரிய மண்டலத்திலே தான் முதலாவது சொல்லுகிறோம். அதை உலக பிரகார மண்டலம், பௌதிக மண்டலம் வேற. இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே உயர்வு நமக்கு தேவை. எனக்கா உலக பிரகாரமான உயர்வு மட்டும் இல்ல, தேவன் நமக்கு ஆவிக்குரிய விதத்திலே உயர்வு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்து என்ற தலம் மட்டும் வளரக்கூடியதான அந்த வாய்ப்பு நமக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். வளர்ச்சி அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் தேவையா இருக்கிறது. அந்த வளர்ச்சிக்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவ சமூகத்தில் இன்னும் தாழ்மை 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 தாழ்மை, இதேதான் அடிப்படை. இந்த தாழ்மை என்ற ஒரு விஷயத்துல அதுதான் கிறிஸ்துவ சொன்ன, நான் தாழ்மையும் எளிமையாயிருக்கிறேன். என்னிடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு தேவையானதை கற்றுக்கொள்ளுங்கள், உங்க சோளுக்கு தேவையானதை ரட்சிப்பை உண்டாக கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ எனக்கு கற்றுக்கொள்ள மனதில்லை, நான் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோமே என்று சொல்லி அவர் நினைக்கவும் இல்லை. அங்கே வந்த ஒரு சிலர்களும் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் அவருடைய வார்த்தைகளை அவர் அனுதினமும் கேட்டு அதிலே சீஷர்கள் வளர்ந்துட்டே இருந்தாங்க. இயேசுவோடு கூட இந்த சீஷர்களும் அந்த அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு சில இடங்களிலே அவங்க வாழ்க்கையில தடுமாற்றங்களும் ஏற்பட்டது. அந்த தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் அந்த இடத்திலே தேவன் அவங்களுக்கு கிறிஸ்து மூலம் அவங்களை தூக்கி எடுக்க ஒரு வாய்ப்பாரு. பேதுரும் கூட வளர்ந்து வந்தா கடல் மீது நடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வாஞ்சையும் தாகம் ஏற்பட்டது. இயேசு நடந்தது போல இயேசுவாயிருந்தால் நானும் கூட அந்த அந்த கடல் மீது நடக்கலாமே, அப்படி ஒரு அருள் கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி அது பேதுருக்குள்ள எண்ணம் வந்து உடனே இயேசு இடத்துல சொல்லும் பொழுது வாங்கப்பான்னு சொன்னா அவர் இறங்கி படகை விட்டு இறங்கி கடல்ல நம்ம நிலத்துல நடக்கிற மாதிரி நடந்து போனா. ஆனா அந்த 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 இது அந்த காரியங்கள் வரும்பொழுது அந்த சுனாமி போல அலை வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு, அவரு மிகவும் பயந்துட்டார். இந்த அலையில நான் முழுகி போயிடுமா, அதை தாழ்ந்து போயிடுமா
எந்த ஒரு அச்சம் அவனுக்குள்ள பேதுருக்குள்ள வந்தது. உடனே அந்த வீழ்ந்து முழுகி கொண்டிருக்கும் பொழுதே, ஆண்டவரே என்னை ரட்சியும் பாருங்க. அவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். உடனே இயேசு என்ன செஞ்சா, அவரை தூக்கி எடுத்து, சரி நீ ஏன் அவிசுவாசமா இருந்து, உனக்குள்ள அவிசுவாசம் வந்ததுனால தான், அதனால நான் என்ன தூக்க விட முடியாது என்று சொல்லி இயேசு அப்படி நிக்கவில்லை. இயேசு உடனே அவனை தூக்கி எடுத்தார். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான காரியங்கள், அதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அந்த இடத்திலும் கூட நாம் அவரே தேவ சமூகத்து தேவனிடத்திலே கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு அதை ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை முழுகி போற இடத்திலும் அந்த தாழ்ந்து ஒரு இடத்தில் அவர் நம்மை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுத்து உயர்ந்த கல்மலையின் மேலே நம்ம காலடிகளை உறுதிப்படுத்துவார். உறுதிப்படும் பொழுது நமக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை. சுனாமி வந்தாலும் சரி, அது பெருங்காற்று வந்தாலும் சரி, அதிலெல்லாம் அது உறுதியளிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு வசனத்தின் அடிப்படையை தான் இதெல்லாம் பெற்று. நான் சொன்னா இன்னைக்கு அதை உங்களுக்கு கேட்ட வசனங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எந்த விதத்தில் அந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று கேட்கும் பொழுது அதுவும் தேவையான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ நம்முடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள காரணம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்து மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நோக்கி பயணிக்கிற பயணம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கிற பயணம். இயேசுவுக்கு இருந்தது போல, சீஷர்களுக்கு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அதே காட்சுவடுகளை பின்பற்றி, அதே காலடிகளை பின்பற்றி நாமும் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே அந்த ஆணோக்கு நடந்தது போல நடந்து கொண்டிருக்கும். ஆணோக்கு நடக்கும் பொழுது அவங்க மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, பிள்ளைகளையும் ஜெனிப்பித்தா, பிறப்பித்தா. ஆனா பாருங்க, அவர் தேவனோடு கூட சஞ்சரிச்சா. நமக்கு அநேக உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், சிநேகிதர்கள் இருக்கலாம், അല്ലെങ്കിൽ சொந்த பந்தங்கள் இருக்கலாம். அது அப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோடு பேசினாலும் நம்முடைய இருதயம் தேவனோடு ஒப்புரவாயிருக்க வேண்டும், தேவனோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் உலக மக்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும், நம்ம ஒரு கடைக்கு போனாலும், ஒரு காய் வாங்க போனாலும், ஏதோ ஒரு காரணத்துக்காக கடைக்கு போனாலும், அந்த இடத்துல கூட நாம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் அவரிடத்துல நம்மை தாழ்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சொல்லும் பொழுது, இந்த மாம்ச பிரகாரமான டாக்டர்கள், இன்னைக்கு ஷாஜி பாஷா அதுதான் பேசினான். டாக்டர்மாரு அது ஆபரேஷன் பண்ணுகிறதான இருதயம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு இருதயம் இருக்கு. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருதயத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தேவனோடு ஐக்கியம் எப்பொழுதும். அதுதான் அந்த நீதிமொழியில சரி உன்னத பாட்டில சூலேங்காரத்தி சொல்றாங்க, நான் தூங்கினாலும் என் இருதயம் நான் விழித்து கொண்டே இருக்கிறேன். நான் தூங்குகிறோம், ஆனா என் இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனிடத்தில் விழிப்புணர்வாக இருக்கிறோம், தேவனோடு ஐக்கியமாக இருக்க, அவருடைய குரல் கேட்கும்படி அந்த அந்த ஆன்ம மனவாளனாகிய அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்கும்படி, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே என்ன இருக்க வேண்டும், தூங்காமல். என்ன இருதயம், இந்த இருதயம் அல்ல, ஆவிக்குரிய இருதயம். அதுதான் மனம் மாறின இருதயம். அந்த ஆவிக்குரிய இருதயம் நமக்குள்ள எப்பொழுதும் தூங்காமல் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாப்பா இருந்தாலும் சரி, நம்ம அனைவரும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நம்மை இணைக்கப்படுகிறதான, அது வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு சத்தியங்களாயிருக்கிறது. சரி, நமக்கு ரோமா நிருபத்திலேக்கு திரும்புவோம். ரோமா நிருபம் 4ஆம் அதிகாரம், அதுல 19ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக படிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும்
சாராளுடைய கற்பன் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தா. இந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கிறது. வெறும் எழுத்தாக இல்லை, இது வேத வசனம், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்திலே நாம் யாராக கூடாது? ஒரு பிணியாளியா இருக்கக்கூடாது, ஒரு நோயாளியா இருக்கக்கூடாது, சத்துவான விசுவாசமா இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் பலவீனமாயிருக்க கூடாது. நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாயிருக்க வேண்டும், திடமுள்ளதாயிருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய மக்களே, இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அனைவரையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கிறோம். விசுவாசத்திலே பலவீனமாயிருந்து கொண்டு அநேக பிரசங்கங்கள் பண்றாங்க, அநேக வேதங்களை படிக்கிறாங்க, அநேக காரியங்களிலே ஊழியங்களிலே ஈடுபடுகிறாரு. ஆனால் அவங்க வாழ்க்கையில விசுவாசத்திலே என்ன இல்லை? பலன் இல்லை. விசுவாசத்தில் பலன் இல்லை. விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கிறோம். பலவீனமான விசுவாசம் யாரு கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிறது தான். ஏன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பலமுள்ள ஒரு விசுவாசத்துக்குள்ள இருந்தார். அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையினாலே கொடுக்கப்பட்ட அந்த பலமுள்ள விசுவாசம். ஆதத்துக்குள்ளே, ஏவாளுக்குள்ளே ஒரு பலமுள்ள விசுவாசம் இருந்தது. அது தேவனிடத்தில்தான் அந்த விசுவாசம், அந்த வார்த்தையும் அவருக்குள்ளே வந்து விட்டது. ஆனால் அந்த விசுவாசம் பலனும் எவ்வளவு காலம் இருந்தது? அவங்க வாழ்க்கையில் தவறுகள் ஏற்படும் நாள் வரைக்கும் அந்த விசுவாசமும் பலனும் அவங்களுக்குள்ள இருந்தது. இப்ப பாருங்க, அந்த அவங்களுடைய விசுவாசத்தையும் அதை பலவீனத்தை உண்டாக்கும்படி, விசுவாசத்திலே பலவீனத்தை உண்டாக்கும்படி பிசாசு எதிர்மாறாத ஒரு விஷயங்களை ஏவாளிடத்திலே பேசி இப்ப என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசத்தில் பலவீன மக்களாக தேவனுக்கு முன்பாக அவங்களை நிக்க வச்சா. யாரு? பொல்லாத சத்ரு, பொல்லாத பிசாசு. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே விசுவாசத்தில் பலன் இல்லாதபடி அந்த வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி, தேவனுடைய வார்த்தையை அதை தவறாக பயன்படுத்துகிறது மூலமாக விசுவாசத்தில் பலவீனம் அடைகிறோம், விசுவாசத்தில் சோர்வடைகிறோம், விசுவாசத்தில் அவங்க பலனற்றவர்களாகி மாறிவிடுகிறோம். இது எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஆனால் அந்த பலவீனமான ஆபிரகாமனை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசம் என்னாகவில்லை. எத்தனாவது வயசு? 100 வயசு. அந்த 100 வயசிலும் ஆபிரகாமனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? பலனுள்ளதாயிருந்தது. அவன் ஏறக்குறையா 100 வயசுள்ளவனாயிருந்த பொழுதும் தன் சரீரம் செத்ததை போலையும், சாராளுடைய கர்ப்பம் சத்ததை போலையும் எண்ணி இருந்தார். ஆனால் அதன் நடுவில் தான் அந்த விசுவாசம் வந்தது. மாம்ச பிரகாரம் பார்க்கும் பொழுது பலவீனம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆபிரகாம் பார்க்கும் பொழுது இது அசாத்தியமாயது ஒண்ணுமே இல்லை. சாராளும் அதோடு இணைக்கப்பட்டா. அதனால சாராளும் சொல்றாங்க, நான் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறேன். 2 பேருடையும் விசுவாசம் பலவீனமாகாமல், 2 பேருடைய விசுவாசம் அது உறுதியாகவும் பலனுள்ளதாகவும், அது திடமுள்ளதாகவும், அது இல்லாததை உருவாக்கக்கூடிய ஒரு விசுவாசமாகவும் அவங்களுடைய விசுவாசம் இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் விசுவாசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையிலே நடக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவன் மேலும் இருக்கிற விசுவாசம் ஒரு கடுகளவோடு நம்மை விட்டு விலகாதபடி
நாம் அதிகமாக எச்சரிப்போடு அதோடு பொறுமையோடும் அந்த விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக நாம் விசுவாசத்தில் பலவீனம் அடையாதபடி நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். சரிங்களா? அது புரிஞ்சிருக்கிறோம் என்று நம்புகிறோம். அடுத்ததாக இதுல 20ஆம் வசனம் படிக்கிற 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். பாஸ்டர் உங்க ஆடியோ மீட்ல இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் இருந்தா அப்படி இருந்தா இல்ல பாஸ்டர், இப்பதான் அந்த இப்ப போனஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் அது அட்மிட் ஆயிருக்கு, மீட் ஆயிருக்கு. சாரி. 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல். அந்த சந்தேகம் பெருமத்தான் பலவீனமாகும் ஆவிக்குரிய மண்டலத்தில். முதலாவது தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். முதலாவது தேவனை நம்ப வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஏன் தோட்டத்திலும் அந்த காரியம்தான் நடந்தது. ஆதம் ஏவாள் வந்து தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அவிசுவாசித்தா, நம்பவில்லை. எப்ப நம்பிக்கை அவங்கள வாழ்க்கையில் விட்டு போனது? பிசாசுக்கு மகன் சொன்ன போல பிசாசுக்கு இடம் கொடுத்தா. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பொக்கிஷமான தேவனுடைய நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தை மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்தையும் முதலாவது பிசாசு ஓரோ மனுஷரில் எடுத்து போடுவா. அப்புறம் எடுத்து போடுகிறதுனாலே தான் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ப முடியாதபடி அவர்கள் சோர்வடைகிறது, விசுவாசத்தில் பலவீனம் அடைகிறது, விசுவாசத்தில் தேவனை விட்டு விலகி போக காரணம். பவுல் சொல்லும் பொழுது இப்படி அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு யாருக்கு இருக்க வேண்டாம் என்று பவுல் சொல்றாங்க. அப்ப அது என்ன இருதயம்? பொல்லாத. விசுவாசத்தை கடைபிடிக்க முடியாதபடி தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அற்பமாக நினைக்கும் பொழுது, அதை சொற்பமாக நினைக்கும் பொழுது, அதன் மேலுள்ள தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தை மேலும் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறார் பொல்லாத சத்ரு, பொல்லாத பிசாசானவன். ஏதன் தோட்டத்திலே அன்னைக்கு செயல்பட்டது போல இன்னைக்கு உலகத்திலே அத்தனை கோடி மக்களையும் பிசாசு தேவனையும் தேவனுடைய வார்த்தை மேலுள்ள அன்பும் விசுவாசம் உறுதியும் இல்லாதபடி மக்கள் தேவனை விசுவாசிக்காமல் போய்விடுகிறார். அவங்க இப்ப யாரை விசுவாசிக்கிறான்னு கேட்டா ஊழியரை தான் விசுவாசி, இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசி இருந்தா அவங்களே தான் விசுவாசி, இல்லைன்னா வேறொருத்தர் அற்புத அடையாளம் செய்கிறாரு அவரே தான் விசுவாசி, ஒருத்தர் வந்து பிசாசை துரத்துறாரு அவங்களே தான் விசுவாசி. அவங்களை விசுவாசிக்க வேண்டாம்னு சொல்லல, அவங்கள் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட தேவன் மேலுள்ள விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை மேலுள்ள விசுவாசம் பெரிதா இருக்கு. ஆனா பாருங்க, இவங்களுடைய சோகமான நிலைமை, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் புறந்தள்ளி வெளியேற்றி இந்த தீர்க்கதரிசியையும் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களையும் பிசாசுகளை விரட்டுகிறவர்களை பின்னாலே அவங்க விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து அவங்க அந்த இடத்துக்கே ஓடி போய் கொண்டிருக்க. அதனால்தான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவே கவனி. விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வந்த தேவ குமாரனாய் கிறிஸ்துவையும் அவர் மூலம் பேசப்பட்ட வார்த்தையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது, கிறிஸ்து மூலம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நித்தியமாக வாழ முடியும். தேவன் மேலுள்ள விசுவாசம்
பிசாசு இன்னைக்கு எடுத்து போடுது தேவனுடைய வார்த்தை மேலுள்ள விசுவாசம். வார்த்தைகளே குழப்பி விடுகிறோம், வார்த்தைகளே கலப்படமாக பேசுகிறோம், வார்த்தைகளை இல்லாததே பேசுகிறோம். ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், ஏசப்பா ஏசப்பான்னு எல்லாரும் பாடலை பாடுறாரு. நல்ல பாடல் தான், நல்ல ராகம், மேளம், தாளம் எல்லாம் இருக்கு. ஆனா வேதத்தில் எங்கேயாவது புதிய ஏற்பாட்டிலோ பழைய ஏற்பாட்டிலோ ஏசப்பா என்ற வார்த்தை இருக்கா? ஒரு வார்த்தையோட நான் தெரிஞ்ச அளவுக்கு படிச்ச அளவுக்கு எனக்கு ஒரு வார்த்தையோட கிடைக்கும். இயேசுப்பா என்ற ஒரு வார்த்தையே இல்லை. ஏதன் தோட்டத்தை இல்லாததான் பிசாசு கொடுக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை இல்லாத, தேவன் பேசாததான் மக்கள் விரும்புறாங்க. போதகரும் பேசுறாரு, இயேசுப்பா இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படியுங்க. விசுவாசிகளும் அதை பின்பற்றுகிறோம். இல்லாததை பேசி வைக்கிறது யாரு? பொல்லாத சத்ருதான். நீங்க தேவனை போல மாறிவிடுவீர்கள். அது யாரு சொன்னா? பிசாசு சொன்னா. தேவன் அப்படி சொல்லவில்லை. தேவனை போலத்தான் அவங்களை படைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொன்னா? அதை நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்க மரிப்பாய், மரிக்கவே மரிப்பாய், சாகவே சாவாய். அப்படி தேவன் சொல்லி இருக்கும் பொழுது பிசாசு வந்து உள்ள என்ன சொல்றாரு? நீங்க சாக மாட்டாங்க. அப்ப இதுல என்ன நடக்கிறது? பிசாசுன வார்த்தை இதுக்குள்ளே அதை பொருத்தி விடுகிறோம், இல்லாததை பேசுகிறோம். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவன் கேளாவெல்லாம் ஏசோப்பச்சான்னு கூப்பிடுவாங்க. அது காலையில கல்லு மோதியா ஏசோப்பச்சா அப்படிதான் கூப்பிடுவார். அது பைபிள் எங்குமே இல்லை, ஏசோப்பச்சனும் ஏசோப்பாவும். அப்ப இது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இதே நம்ம கவனிச்சாலே போதும் இவங்களுக்குள்ள இருக்கிற உண்மை பொய் ஏதும், இவங்க தேவசமது உண்மையா இருக்கிறார்களா பொய்யர்களா என்று அப்படிதான் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்றாங்க? தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானா. விசுவாசத்தில் வல்லவராக வேண்டும். அது பெரிய விஷயம் என்று நினைக்க வேண்டும். நம்மளாலே முடிகிற காரியம்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் அப்படி செஞ்சு காட்டினார். அதனால விசுவாசத்தில் அவர் வல்லவராயிரும். அவர் வல்லவராயிரும். நம்மையும் தேவன் அழைத்தது தேவனையும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசத்தில் வல்லவராயிருக்க வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கார். பாருங்க, ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1-2 அதிகாரங்களிலே தேவன் தான் போட்டிருக்காங்க. அடுத்த அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம் தேவனாய கர்த்தர் மாற்றி பேசியிருக்கோம். ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் நாம் கவனிச்சு படித்தால் அங்கே பிதாவா யெகோவாகிய தேவன் அல்லது தேவனாகிய பிதாவாகிய தேவன் அப்படிதான். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? 3ஆம் அதிகாரத்துக்குள்ள போகும்போது தேவனாகிய கர்த்தர், அப்படி அந்த உச்சரிப்பு மாறி போயிடுச்சு, வார்த்தை மாற்றிட்டார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரா. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் முழு நிச்சயமாய் நம்பி அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். யாரை மகிமை? இயேசுவே அல்ல, கிறிஸ்துவே அல்ல. ஆபிரகாம் யாரை மகிமைப்படுத்தினான்? ஆபிரகாம் யாரை ஆராதனை செய்தது? ஆபிரகாம் ஆராதனை செய்தது யாருக்கு? எல்லாம் தன் மகனை பலி கொடுக்கிறது யாருக்கு? இயேசுக்கா ஆபிரகாம் மகனை பலி கொடுத்தது? இல்லை. ஆபிரகாம் அந்த தேசத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வரும்பொழுது அங்கேயும் அவர் ஆராதனை செய்தார்.
அதுவும் தேவனுக்கு தான் ஆராதனை செய்யணும், இயேசுவுக்கு அல்ல. காரணம் அவங்களுக்கு இயேசுவே தெரியாது. ஆனா இயேசு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பிதாவாகிய தேவனும் குமாரனும் அந்த இடத்தில் இருந்தது. அதுதான் ஆதியாகமம் 1:26 நாம் படிக்கிறோம். நமது சாயலின்படியும் நம்முடைய உருவத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம். தேவனுடைய சாயலும் தேவனுடைய உருவம் மாறிவிட்டது இன்னைக்கு பாவம் நிமித்தமாக. ஆகையினால் எப்படி மறுபடியும் தேவனிடத்தில் நம்ம சேர முடியும்? இன்னும் தேவனுடைய வசனத்தை அவிசுவாசமாக ஏற்றுக்கொள்ளுகிறதா? தவறான உபதேசங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறதா? தவறான உச்சரிப்பினாலே அதை நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியுமா? அதெல்லாம் நாம் நிதானமாக பகுத்தறிய வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையே அதை காலையிலேயே கலப்படமாயிருக்காதபடி, தேவனுடைய வார்த்தையிலே மாயம் சேர்க்காதபடி, பிதாவாகிய தேவனே வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனே ஆபிரகாம் மகிமைப்படுத்தினான். ஆபிரகாம் தேவனே மகிமைப்படுத்தி, அது பழைய ஏற்பாடு இல்ல, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படிதான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஏற்பாடு கிடையாது. தேவனும் நாமுமாக உடன்படிக்கை தான். பழைய ஏற்பாடா இருந்தும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தும் சரி, எல்லாம் தேவனும் நாமுமாக ஒரு உடன்படிக்கை. அவ பழைய ஏற்பாடை பற்றி இனிமேல் நம்ம பேசும் பொழுது பழைய ஏற்பாடுன்னு பேசாம பழைய உடன்படிக்கை, மனுஷன் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அதுக்குதான் இவ்வளவு வெளிபீடங்களும் வெளிகளும் நடத்தி கொண்டிருந்தான். ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய சாலமன் மூலம் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. இதெல்லாமே அது தேவன் நம்மோடு பண்ணுகிறதான உடன்படிக்கை. அதுக்குதான் பழைய உடன்படிக்கை என்று. வெளிகள் கொடுக்கிறது, பாவ நிவாரணம் உண்டாகிறது, சட்டத்திட்ட உபதேசங்களை கடைபிடிக்கிறது, இதெல்லாமே என்ன இருக்கிறது? பழைய உடன்படிக்கை. பழைய ஏற்பாடெல்லாம் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையிலும் அதுதான். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கை. இப்போ ஒரு வீடு வாடகை கிடைக்கிறதுனா நாம என்ன செய்வாங்க? அதை 11 மாசத்துக்காக ஒரு கராறு எழுதுவாங்க, உடன்படிக்கை எழுதுவாங்க. அது வீடு வாடகைக்கு எடுக்கும்படியான உடன்படிக்கை. ஒரு மேரேஜ் விஷயத்துல அது பொண்ணும் அது மாப்பிளையும் அங்கே ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? மரணம் வரை தேவன் நம்மை பிரிக்கக்கூடாது, பிரிகிற நாள் வரை நம்ம பிரியக்கூடாது. இதுதான் உடன்படிக்கை. அது மேரேஜ் உடன்படிக்கை. 3வது உடன்படிக்கை இருக்கிறது, அதுதான் கிறிஸ்து மூலம். அதை அவருடைய இரத்தத்தினாலே தேவனிடத்தில் நம்மளை சேர்க்கும்படியான புது உடன்படிக்கை கிறிஸ்து மூலம் நம்ம கொண்டு தீர்கிறார். வாடகை உடன்படி 11 மாசம், மேரேஜ் உடன்படி மரணம் வரை. ஆனா கிறிஸ்து மூலம் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு உடன்படிக்கையிலே நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை 11 மாசம் அல்ல, மரணம் வரை அல்ல, மரணம் தாண்டியும் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிக்கும் வரைக்கும் அந்த உடன்படிக்கை நீடித்திருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பலமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடன்படிக்கை தான் கிறிஸ்து மூலம், அப்போஸ்தலர்கள் மூலம் நமக்கு தேவன் கொடுத்தா அதை உடன்படிக்கை. அப்போ புதிய ஏற்பாடு இல்ல, புதிய உடன்படிக்கை. மற்றது பழைய உடன்படிக்கை. புரியுதா? யாராவது சொல்லுங்களேன். புரியுதா? புரியுதுங்க பாஸ்டர். அப்ப இனிமேல நம்மள என்ன பேசணும்? புதிய ஏற்பாடுன்னும் பழைய ஏற்பாடுன்னும் பேசாம புதிய பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, தேவனையும் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. கிறிஸ்து மூலம் நம்மை உடன்படிக்கை பண்ணி தேவனிடத்தில் சேரும்படி வாய்ப்பை ஏற்படுத்தி. ஆனா இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பியிருக்கு. அரைகுறை அல்ல, பாதி அல்ல, முக்கால்வாசி அல்ல, முழு நிச்சயம், முழு விசுவோட, முழு நம்பிக்கையோட, முழு எதிர்பார்ப்போட, முழு விசுவாசத்தோட, முழு நோக்கத்தோட ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய். இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவே தான் ஆராதனை செய்து வருகிறோம், கிறிஸ்துவே தான் மகிமைப்படுத்துகிறோம். ஏசோப்பா ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றாங்க. இதெல்லாம் தவறான உபதேசம், தவறான கொள்கை, தேவனுடைய புதிய உடன்படிக்கையில் இல்லாததான ஒரு காரியம். அப்போ நம்ம யாரை ஆராதிக்க வேண்டும் என்று ஷமரியாசு இடத்துல இயேசு சொல்லும் பொழுது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், அப்ப பொய்யான தொழுதுகள் இருக்கும், அந்த பொய்யான தொழுது கொடுக்கிறவங்க தான் இயேசு அப்பாவுக்கு ஆராதனை செய்கிறார். ஆனா உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஏதோ ஒரு காலம் அல்ல, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி யாரு விரும்புகிறாரு? பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். அவருடைய சாயலும் சொருவத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டா, இப்ப அவருடைய சாயலும் சொருவம் இல்லாவிட்டாலும் அவரே தொழுது கொண்டு அவருடைய சாயலும் சொருபம் நாம் அடையப்போம். தேவனுடைய வார்த்தையினாலும் அவர் மேல நம்பிக்கையினாலும் அவர் அனுப்பின கிறிஸ்துவின் மூலமாகவும் நாம் அனைவரும் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் இன்னும் தீரவில், முடிவடைவில், அது நடந்து கொண்டே இருக்கு. அடுத்தது வசனங்களை வாசிக்கலாம். அதுல 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசித்ததும் தேவன் மேலுள்ள அது பலவீனம் அடையாமல் விசுவாசத்தில் உறுதியா இருந்ததும் சாராளும் அதே மாதிரி இருந்த நிமித்தமாக அந்த 22ஆம் வசனத்துல கரெக்டா சொல்லிருக்காங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையை தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தை மேலுள்ள நம்பிக்கையும் உறுதியும் விசுவாசமும் அதே கீழ்ப்படுதலும் தாழ்மையும் எல்லாம் அவன் வாழ்க்கையில எண்ணத்தை கொண்டு சாதிச்சா. அதுதான் இந்த 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக, நன்மையாக, ஆசீர்வாதமாக, செழிப்பாக, அவனுக்கு மட்டுமா அவனுடைய வம்சம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அந்த லெவல்ல அந்த ஆசீர்வாதம் தேவன் ஆபிரகாம் கொடுத்தார். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் செய்த ஆபிரகாம், ஆகையால் இது அவனுக்கு நீதியாக, நன்மையாக தேவன் பலனாக கொடுத்தார். இதுதான் நமக்கும் அதுதான் கிடைக்கும். அதனாலதான் நாமும் இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்திருக்கிறோம். நாம் மாம்ச பிரகாரம் உலகத்திலே தாய் தகப்பர்கள் நம்மை பிறந்த அவர் மூலம் பிறக்க வச்சிருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமாயிருக்க நம்முடைய பிதாவாகிய தேவன். அதை காரணமாயிருக்கிற பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க? நம்மை அதை ஆபிரகாமுடைய சந்ததியிலே இணைக்கும்படி தேவன் நம்மை ஆபிரகாமுடைய வம்சத்திலே கொண்டு வந்திருக்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். இன்னும் அதுல 23ஆம் வசனம் வாசம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல. என்ன யாருக்கு? நாமெல்லாம் பிறக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம அனாதி கிறிஸ்துவில் நம்மை முன்குறிச்சதுனாலே தேவன் நம்மை அப்போமே அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலும் தேவன் நம்மை அறிந்தார். நாம் தேவனை அறியாம இருந்தாலும் தேவன் நம்மை அறிந்து கொண்டே இருந்தது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, அதோட நிற்கவில்லை, அதோட புல் ஸ்டாப் பண்ணவில்லை. அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும். அங்கேதான் முக்கியம். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்தார்.
வாக்குத்தத்தம் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் நீதியை தேவன் செய்வார். தேவனுடைய கட்டளைகளை அனுசரித்து தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது, அந்த விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது, அவருடைய வசனங்களையும் அவரையும் கட்டியாக அதை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அதை நமக்காகவும் அந்த நீதி கிடைக்கும். ஆபிரகாமுக்கு கிடைத்தது. அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்து நம்முடைய புத்தி கெட்டாத ஆச்சரியமான விஷயம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் இன்னொரு வசனத்திலேக்கு நம்ம போகலாம். எபிரேயர் நிருபத்திலேக்கு நம்ம போகலாம். எபிரேயர் எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது ஆபிரகாமுக்கு ஒரு பரிசளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிறார் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது, தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அன்பு மகன் மதுரை இருந்து துபாய்க்கு புறப்பட்டு போனான். ஆனா எங்கிருந்து புறப்படுறாரு, எங்க போய் சேர்றாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படிதான் புறப்பட்டு போ. இல்லைன்னா கூட்டம் முடிஞ்சு நீங்க அவர்கிட்ட கேட்டுப்பாரு, நான் சொன்னது பொய்யா இருந்து. அப்போ ஆனா இது இப்ப பாருங்க, அப்படி கிடையாது. எப்படி போனாங்க? விசுவாசத்தால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போ. இதுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு தங்க மெடல் கொடுத்தா கூட பத்தாது. நான் என்னுடைய இதுல சொன்னது அவ்வளோ ஒரு விசுவாசம். யாரு மேல? தேவன் மேல, தேவனுடைய வார்த்தை மேலும் அவ்வளோ ஒரு விசுவாசம். தேவன் எந்த இடத்துக்கு தரிசனம் காட்டியிருக்கிறோம், ஆனா தரிசனம் காட்டின இடம் எங்கே, போற இடம் எங்கே, தேவன் அந்த தரிசனம் கொடுக்கிற இடம் எங்கே? நான் புறப்பட்டு போகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி, உண்மை நம்பி, அதை என் விசுவாசத்தில் அற்பமாக நினைக்காமல், விசுவாசத்தில் நான் சோர்ந்து போகாமல், இப்ப நான் கேட்டது போல விசுவாசத்தில் வளர்ந்து ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி அவர் போனதே கிடையாது. அந்த ஊருடைய பேர் என்னன்னு அவருக்கு தெரியாது. அங்கேயுள்ள இயற்கை சுற்று காரியங்கள் என்னன்னு அவருக்கு தெரியாது. நாமளானா எப்படி போவாங்க? தேவன் பாருங்க, புறப்பட்டு வேணா அங்கே இருந்துக்கலாம். அந்த தேசத்துல ஒரு ஆலயத்தை கட்டி, அல்லங்கில் ஒரு ஒரு இது பலிபீடத்தை கட்டி அங்கே ஆராதனை செஞ்சிருக்கமே. இந்த ஈராக்கு தேசத்து அங்கே இருந்திருக்கலாம். மெசோபட்டாமியா அந்த ஊர்ல அவர் இருந்திருக்க பாருங்க. அதை விட்டு கிளம்ப சொல்றாரு. இல்ல அப்பா வீடு கொஞ்சம் தள்ளி நமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே இருக்கலாமே கூட ஆபிரகாம் யோசிச்சது இல்லை. இதுதான் புறப்பட்டு போ.
ஏன் புறப்படாம இருந்தால் பல விபரீதமான காரியங்கள் அங்கே இருக்குது. விபரீதமான காரியங்களிலே ஆபிரகாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. விபரீதமான காரியங்களிலே ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால தான் புறப்பட்டு போச்சு. அப்ப அந்த இடத்திலே ஆபிரகாமினுடைய விசுவாசம் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சில காரியங்களை ஏற்படலாம். அப்போ அது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நினைக்கிற காரியங்கள் நடப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்காமல் போய்விடும். தேவன் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் செய்ய விடாதபடி தடையாகவும் இருக்கும். அதனால தான் புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. இன்னைக்கு நம்மோடும் தேவன் பேசுகிறார். புறப்பட வேண்டும். நாம் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். எங்கே? தேவன் கொடுக்கிற தேசம். ஒரு சின்ன குழந்தையை போல நாம் அதை புரிந்து கொண்டு, எனக்காக தேவன் எந்த தேசத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை தேவனிடத்தில் கேட்கிறது தவறில்லை. அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அவர் நம்மோடு பேசுவார். அப்படிதான் நாங்க சேலத்துக்கு வந்தோம். நாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொந்த பந்தங்களோ உறவினர்களோ தெரிஞ்சவங்களோ யாருமே கிடையாது. இந்த சேலத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே அந்த சேலத்துக்கே நாங்க வந்துவிட்டோம். ஆனா பல பாடுகள் வழியாக ஊழியத்தை செய்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் இருந்த சொந்த ஊர்ல இருந்திருந்தால் எனக்கு இந்த ஊழியத்தை செய்ய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆனா அங்கேயுள்ள மக்கள் எல்லாம் அது அவங்க ஏவு பார்க்க போன மாதிரி மல்லர்களான மக்கள். என்னை அடிச்சுட கொண்டு விடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் அங்க இருக்கிறாரு. ஆனா தேவன் என்ன சொன்னார்? உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு. இத நமக்கு அனைவருக்கும் உள் வாங்கக்கூட முடியாத ஒரு விஷயம்தான். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆவியானவர் பேசுனால நான் பேசிட்டோம். இப்படி புறப்பட்டு போன ஆபிரகாமின் வாழ்க்கையில் போகும்பொழுது இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு, இடங்கிட தெரியல, ஊருட தெரியல. அங்கே இயற்கை என்ன சாதகமா ஒண்ணுமே தெரியல. தண்ணி கிடைக்குமா எதுவுமே தெரியல. ஆனா விசுவாசத்தோட புறப்பட்டு. இதெல்லாம் பேசுறதுக்கு நீ நேரம் பத்தாதே. நாம் முடிக்க வேண்டிய ஒரு காரியங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவ சித்தமானால் தேவன் நேரங்காலங்களை கொடுக்கும்போது இது மிச்சம் மீதியான காரியங்களை பேசவும் விரும்புகிறேன். ஆகையினால் இன்னைக்கு ஆபிரகாமினுடைய சரித்திரம் பேச வேண்டும் என்று தேவன் எனக்கு எதை பேச வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த வசனங்கள். அந்த ரோமா நிறுவம் 4ஆம் அதிகாரமும் 19 23 வரைக்கும், எபிரேயர் நிறுவம் 11 முதல் 11ஆம் அதிகாரம் 8 முதல், அதுல 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க வேண்டியது. நேரம் இல்லாதனால நம்ம அதை முடிக்கிறோம். தேவ சித்தமானால் தேவன் நமக்கு நேரங்காலங்களை கொடுக்கும்போது பேச விரும்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஒருபட்சே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது சரியா இருக்குது. நான் தேவனே அதை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு அது சரியா இருக்கும் என்று நான் கருத்துக்கிறேன், நம்புகிறேன். தேவன் தாமே நம்மை அனைவரையும் அபரீதமாக மகன் கையிலே ஒப்பு விடுகிறேன்.